ஹலோ மக்களே! ஒரு பவுல் சிக்கன் எடுத்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர், மைதா ஈக்குவலா போட்டிருக்கேன். அப்புறம் ஒயிட் பெப்பர், கொஞ்சமா சால்ட்டு, முட்டை ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஊத்தி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆயில்ல மிதமான சூட்ல நல்லா கிறிஸ்பா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். கட்டிங் பார்த்தீங்கன்னா, இதுக்கு கேப்சிகம், ஆனியன் முக்கமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு 2 பீஸ் வரமிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சாப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ கடாய வச்சுக்கிறேன். கடாயில ஆயில் ஊத்துனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பீஸ் பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சு அங்கே வெங்காயம், கேப்சிகம் நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் சால்ட்டு, பிளாக் பெப்பரு, லைட்டா ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சாஸ் பார்த்தீங்கன்னா வினிகரு, சோயா சாஸ், இல்லைனா சில்லி சாஸ். அவ்வளோதான் மக்களே. இதுதான் நம்மளோட சாஸு. இதை ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி கொஞ்சமா மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு ஃபுல் ஃபயரில் வச்சு கிண்டி மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நம்மளோட டேஸ்டியான சில்லி சிக்கன் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். ஓகே பாய். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.